பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ இயேசு கண்ணீர் வடித்தார். லாசருக்கு மாத்திரம் அல்ல, இயேசு கண்ணீர் வடித்தார். எருசலேம் பட்டணத்துக்கு மாத்திரம் அல்ல, இயேசு கண்ணீர் வடித்தார். தேவ திட்டம் நிறைவேறுதல் அடைவதற்காய் கண்ணீர் வடித்தார். இன்னொரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 40வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கெத்செமனே தோட்டத்தில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாயிருக்கிற இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தினார். வாசிப்போம் 22:44. மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய். அப்ப 4வது இடம், அவர் இருதயம் உடைக்கப்பட்டவராய் நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்த வேர்வை சிந்தினார். தம்பி, தங்கச்சி, உங்க கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கிறவராக இருக்கிறாரு. ஒருவேளை கணவன் நிமித்தம் கண்ணீர் வடிக்கலாம், இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கலாம், அல்லது வியாதி என்கிற கொடுமையினால் கண்ணீர் வடிக்கலாம், அல்லது எதிராளியுடைய பிரச்சனை நிமித்தமாக கண்ணீர் வடிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஏமாற்றம் அடைஞ்சதுனால கண்ணீர் வடிக்கலாம். எந்த கண்ணீர் இருந்தாலும் இயேசு துடைக்க வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தாவீது அரசன் சொன்னான். சங்கீதம் 39வது சங்கீதம் 12வது வசனத்துடைய பகுதியில் இப்படி சொன்னார். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேரும். அலைச்சலை அறிந்தவர், கண்ணீரை அறிந்தவர் ஒரு நாளும் உங்களுடைய அழுகைக்கு அவர் மௌனமாக இருக்கவே மாட்டார். உலக பழமொழி சொல்லுது, அழுகிற பிள்ளைக்கு தான் பால் என்று. இப்போ என்ன கவனிக்கணும்,